வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு வந்து தாவேகால 2 விஜயபாஸ்கரும் போய் சேர்ந்திருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லா புகழும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். என்ன சொல்றீங்க? ஆமா, இவெல்லாம் போறதுக்கு காரணமா இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. வேற யாரு சொல்ல முடியும்? அவர் தானே பொதுச்செயலாளர், நிரந்தர பொதுச்செயலாளர். அவர் எல்லாரையும் காலி பண்ணி விட்டு அவர் மட்டும்தான் இருப்பார். அவரும் மயம் மிதுந்தே இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. முடிச்சுட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவால் ஆரம்பிக்க கட்சியை எடப்பாடி என்ற துரோகி வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கை இல்லாமல் தான் அதிமுக உள்ள முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைக்கு உள்ள கரண்ட் எம்எல்ஏ கூட இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்கன்னா, அவர் செய்யாத ஒரு செயல். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, புரட்சி தலைவி அம்மா வந்து திமுக டிஎஸ்ன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து கலைஞரை எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பித்தார். அவங்களுடைய இவர் வந்து இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசபிசி அவர்களுடைய முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் வேலையாக திமுகவும் அதிமுக கூட்டணி வைக்க போகிற வச்சுதான் அந்த அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு வந்து தாவேகால வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து முழு காரணம் எடப்பாடி. ஒருத்தர் இருக்கார், கேபி முனுசாமி. அவர் போனார்னாவே முடிச்சு விடுவார் கதையை. ஏற்கனவே ஐயா ஓபிஎஸை சொல்லி 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 அண்ணே சொல்லி அவரை காலி பண்ணி எல்லாத்தையும் வேலையை பார்த்தாரு, கட்சியில் வந்து எல்லாத்தையும் பண்ணார். இப்போ முனுசாமி அண்ணன் இறங்கிட்டார், எல்லாத்தையும் இறங்கி அவர் எல்லாத்தையும் எப்படி எடப்பாடியை முடிச்சு போட்டு தான் முனுசாமி அண்ணன் வெளியில் போவார். அவர் வந்து எங்கே போனாலும் அவர் தெளிவான அரசியல் பண்ணுவார். எடப்பாடி எப்படியோ அவருக்கு அவர் 300 ஏதோ இருக்குது, பழைய பகை இருக்குது, அதனால் முடிச்சுவார். மொத்தத்தில் முடிச்சு எடப்பாடி தொகுதிக்குள்ளே போகாமல் பண்ணிடுற அளவுக்கு இப்போ கேபி முனுசாமி வந்து தெளிவாக காய் நடத்துகிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள்.